ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரெமடியை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சிறந்த தீர்வாக இருக்கும். ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, ரொம்ப லென்த்தாக வளரவே மாட்டேங்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஒரே டைமில் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெமடியை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெமடியாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ரோஸ்மெரி லீவ்ஸ் தான். இப்போ வைரலாக இருக்கிறதே இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது, இந்த மாதிரி நல்லா ட்ரையாகவும் கிடைக்கிது. நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு நியர்பையில் ஷாப்பில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக இருக்கிற லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வாங்கி அதை சன்ட்ரை பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வேணும் அப்படின்னா இப்போலாம் வந்து மார்க்கெட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அடியில் இந்த மாதிரி ஒயிட் கலர்லையும் மேலே வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர்லையும் இருக்கும். ஸோ இதை கூட நம்ம வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சன்ட்ரை பண்ணி கூட நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்மெரி லீவ்ஸ் ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சீக்கிரமாக வந்து முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரணும், ஹேர் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 1 டைம் யூஸ்லேயே நமக்கு விசிபிளாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 3 to 4 டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும்போது தான் அதோடைய ரிசல்ட் வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் இருக்கிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு லெமனை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனில் இருக்கிற சாறை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தோல் அந்த தண்ணியிலேயே அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்முடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டு ஆகாத மாதிரி இருக்கிறதுக்காக பொருட்கள் எல்லாமே பார்த்து தான் சேர்த்துருக்குறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த 2 கப் வாட்டர் வந்து நல்லா கொதிச்சு இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி இது வந்து கரெக்டாக 1 கப் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா க்ரீனிஷாக பார்த்து தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா கொதிக்க வைக்கும் போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து 1 கப் அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நல்லா குக் பண்ணும்போது தான் இதில் இருக்கிற கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். இந்த வாட்டருடைய கலரே பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ நம்ம சேர்த்த அந்த க்ரீனிஷான பொருள் எல்லாமே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இதை அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இதை உடனே ஃபில்டர் பண்ண வேணாம். இது ஆறுற வரைக்கும் இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். உள்ளே அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா எசன்ஸ் எல்லாமே இறங்கும். அப்படியே மூடி போட்டு நல்லா வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. இதை ஆற வைக்கிறதுக்குள்ளே இது கலர் பாருங்கள் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும். இது எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த சீரமை 2 டைப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
இது வந்து நான் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் ஓவர் நைட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் தூங்கிடலாம். காலையில் எழுந்திரிச்சு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு 1 டைம் யூஸ்லேயே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது தாங்க இதோடைய ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டைமே யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, இச்சஸ் அதிகமாக இருக்குது, முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது, வழுக்க இருக்குது, முன்னெத்தியில் முடி இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு சீரம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெமெடிஸ் இருக்குது. அது எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெமெடியை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய ஸ்ப்ரே பாட்டிலாக கூட நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக இருக்கிற ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சைனஸ் ஹெடேக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மிளகு, இஞ்சி, லவங்கம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பர் டேக்கு 1 டைம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீக்லி 2 கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நார்மலாக வந்து ஷாம்புல மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஹெட்டேக், சைனஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க பர் டேக்கு 2 to 3 டைம்ஸ் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். இதில் ரோஸ்மெரி லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால குட்டி குட்டியாக நிறைய பேபி ஹேர்ஸ் நீங்கள் க்ரோத் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப விசிபிளான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். முன்னெத்தியில் சில பேருக்கு முடியே இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.